சட்டமன்ற தேர்தல் அப்படின்னா மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தப்படும் ஒரு தேர்தல் முறை. தன்னுடைய சமூகத்திற்கு இவங்க நல்லது செய்வாங்க. அப்படி திமுக வந்து ஒரு சர்டைன் தொகுதிகள் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. மற்ற கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் இந்த கட்சியினுடைய ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு சாதகமாக இருக்கும். எதிர்கட்சிக்கும் ஒரு சர்டைன் அமௌண்ட்டை வந்து பிரச்சாரத்திற்கோ இல்லை அப்படின்னா தேர்தல் கொள்கைகளுக்காக அவங்க வெளியே வைப்பாங்க. ஒரு 16% வாக்காவது ஒரு கட்சி வந்து. வணக்கம் நேயர்களே, இது ஜேசிடிவி வழங்கும் அரசியல் பழகு. அதாவது தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தல் 2026 அன்று கிட்டத்தட்ட ஏப்ரல்லேருந்து மே இந்த கால இடைவெளியில் வந்து இந்த தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தேர்தலுக்கு வாக்களிப்பவர்கள் யார் அப்படின்னா நாங்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தான். ஸோ அதுக்கு எந்த மாதிரியான முதலமைச்சரை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும், நம்ம நாட்டிற்கும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நம்ம தமிழகத்திற்கும் எந்த மாதிரியான தலைவர் வந்து நமக்கு தேவைப்படுகிறார் அப்படிங்கிறத வந்து இந்த தேர்தலில் வந்து நம்ம முடிவு பண்ணி சூஸ் பண்ணலாம். ஸோ அதற்கு நம்ம முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அரசியல் பற்றி தெரிஞ்சுக்கணும். அரசியல்லாம் என்னப்பா இப்போதைக்கு இருக்கிறது ஒரு 4-5 கட்சி, அந்த கட்சியினுடைய கொள்கைகள் தெரிஞ்சால் போதுமான்னு கேட்டால் அதுவும் முக்கியம்தான். ஆனால் அதை தவிர்த்து பல விஷயங்கள் வந்து அரசியலில் இருக்குது. ஸோ அதை பற்றி மக்களுக்கு வெளிப்படையாக தெளிவாக உதாரணத்தோட ஆதாரத்தோட சொல்கிறதுக்காக தான், அதுக்காக தான் இந்த அரசியல் பழகு என்னும் எபிசோடை வந்து நம்ம ஜேசிடிவி முன்னெடுத்து வந்திருக்கு. ஸோ அதற்கு ஜேசிடிவி சார்பாக நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த ஷோவை கண்டக்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் 3 பேர், விஸ்வா அண்ட் மீ கோகுல்நாத் அண்ட் மிதிலேஷ், இந்த 3 பேர் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு சொல்கிறதப்ப இது வந்து எப்போ ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1952லேயே ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷமாக இந்த தேர்தல் முறை பின்பற்றப்பட்டு வருகிறது. இந்த தேர்தலுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். என்ன அப்படின்னா மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தப்படும் ஒரு மக்களாட்சி முறை, அதுவும் அந்த மக்களாட்சி முறையில் நடக்கக்கூடிய ஒரு தேர்தல். அதை பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தேர்தல் அப்படிங்கிறது வந்து யார் இந்த தேர்தலில் வாக்களிக்கக்கூடியவங்க அப்படின்னா 18 வயது மேலுள்ளவர்கள் வந்து இந்த தேர்தலில் வாக்களிக்கலாம். தங்களுடைய வேட்பாளர்கள் அது மட்டும் இல்லாமல் தங்களுக்கு பிடித்த ஒரு நபரை வந்து இதில் வந்து தேர்ந்தெடுக்கலாம். பிடித்தவர்கள் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த நபரை பிடித்தவர்கள் அப்படின்னு கிடையாது. அதாவது அந்த நபரினுடைய கொள்கைகள், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பரப்புரைகள் எந்த அளவுக்கு இருக்குது, அவங்க நம்மளுடைய நாட்டிற்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழகத்துக்கு எந்த அளவுக்கு வந்து நன்மை செய்வார்கள், இதை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இதுதான் வந்து சட்டமன்ற தேர்தல். இந்த மாதிரி பல தேர்தல் இருக்குது. ஆனால் தமிழகத்தில் முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு தேர்தல் அப்படின்னா இந்த சட்டமன்ற தேர்தல், அசம்பிளி எலெக்ஷன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகே, இந்த சட்டமன்ற தேர்தல் அப்படின்ற சொல்கிறாங்க. இந்த சட்டமன்ற தேர்தல்லாம் என்ன, அது மட்டும் இல்லாமல் தொகுதிகள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த தொகுதிகள்லாம் எவ்வளோ இருக்குது, அந்த தொகுதிகள் பிரிவு எப்படி, அப்புறம் அதில் நம்ம அதை பேஸ் பண்ணி எப்படி மினிஸ்டர்ஸ்லாம் பிரிக்கிறாங்க அப்படின்றத கொஞ்சம் எங்கள் கூட பகிர்ந்துக்குங்க. அதாவது சட்டமன்ற தேர்தல் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் மக்களாட்சி முறை, மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தப்படும் ஒரு தேர்தல் முறை. இதில் வந்து சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறதுமே அடங்கும். அதாவது இதில் வந்து எப்படி வந்து தேர்தல் நடக்கும் அப்படின்னா வாக்களிப்பு மூலியமாக நடக்குது. வாக்களிப்புங்கிறது என்ன அப்படின்னா அதாவது ஒவ்வொரு தனிநபருமே வந்து தனக்கு பிடித்த பிரதிநிதிகள், தன்னுடைய சமூகத்திற்கு இவங்க நல்லது செய்வாங்க அப்படின்னு ஒரு பிரதிநிதிகள் வந்து அவங்க வந்து யோசிப்பாங்க. ஸோ அப்பேற்பட்டவங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறதா இந்த தேர்தல் முறை. ஆனால் இதில் வந்து ஒரு வயது வரம்பு இருக்குது. அது என்ன அப்படின்னா 18 வயதுக்கு மேலே இருக்கணும். இதுதான் வந்து சட்டமன்ற தேர்தல், அதற்கான ஒரு வயது வரம்பு முறை. அது மட்டும் இல்லாமல் இங்கே தொகுதிகள்னால் என்னென்னு கேட்டிங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தொகுதிகள்ங்கிறது வந்து ஒரு 234 தொகுதிகள் இருக்குது. ஒவ்வொரு தொகுதியிலையுமே வந்து ஒரு பிரதிநிதியை வந்து ஜெயிப்பாங்க. அது வந்து பல கட்சிகள் வந்து இருக்கும். இப்போ நமக்கு தெரிந்த கட்சிகள் பார்த்திங்க அப்படின்னா திமுக, அதிமுக, என்டிகே, இந்த மாதிரி வந்து பல கட்சிகள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப ஏதேனும் ஒரு கட்சியினுடைய பிரதிநிதி, இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஆள் வந்து தேர்தல் வந்து பிரதிநிதியாக நிப்பாட்டுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு நபர் வந்து ஜெயிப்பார் பார்த்தீங்களா ஒவ்வொரு தொகுதியிலையும். அப்படி ஜெயிக்கிறவங்க வந்து எம்எல்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தொகுதியின் வெற்றி வேட்பாளரை வந்து எம்எல்ஏ அப்படிங்கிற சொல்லுவாங்க. இப்படி எல்லா தொகுதியிலையுமே ஜெயிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 234 தொகுதியில் ஜெயிப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 234 எம்எல்ஏ இருப்பாங்க. ஸோ எம்எல்ஏங்கிறது இப்போ தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சர்கள். இந்த அமைச்சர்கள் வந்து எப்படி வந்து செலக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி ஒரு பிரதிநிதியான ஒரு முக்கிய ஒரு தலைவர் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அது யார் அப்படின்னா முதல்வர், அப்படி தமிழக முதல்வர். இந்த முதல்வர் வந்து எப்படி வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சிம்பிள் தான். இப்போ இந்த 234 எம்எல்ஏ இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 234 எம்எல்ஏலேருந்து தான் ஒரு எம்எல்ஏவை தான் முதல்வராக நியமிப்பாங்க. அது எப்படி அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறேன். இந்த முதல்வர் அப்படிங்கிற ஒரு பதவியை நியமிக்கிறதுக்கு தனிநபராக இருந்தால் தான் பண்ண முடியுமா அப்படின்னா சத்தியமாக அது முடியாது. ஏன் அப்படின்னா முதல்வர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு நபருக்கு வந்து அந்த பதவியை கொடுக்குறப்ப
கட்சிகள் மூலமாக தான் வந்து கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னா இங்கே வந்து பல கட்சிகள் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். ஒரு 5-6 கட்சிக்கு மேலே வந்து நமக்கு எல்லாருக்குமே பிரசக்தியாக தெரிஞ்ச ஒரு கட்சிகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ கரண்ட்டில் யார் இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் திமுக. இப்போ திமுக வந்து ஒரு சர்டைன் தொகுதிகள் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 124, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ 124 தொகுதிகள் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா இப்போ மொத்தம் எத்தனை இருக்குது? 234 தொகுதி. அதாவது மொத்த தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் 118 தொகுதிக்கு மேலே வந்து ஒரு கட்சி வந்து அனைத்து அந்த 118 தொகுதியிலையும் ஜெயிச்சிருந்தாங்க. திமுக வந்து 118 தொகுதிக்கு மேலே ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு எம்எல்ஏ வந்து நம்ம முதல்வராக நியமிக்கலாம். இதுதான் வந்து முதல்வர் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். சப்போஸ் 117 இல்லை 116 வந்துருச்சு அப்படின்னா மற்ற கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் வந்து இங்கே வந்து மற்ற கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் இந்த கட்சியினுடைய ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு சாதகமாக இருக்கணும். அப்போனா தான் வந்து அந்த 117 தொகுதியிலையும் ஜெயிச்ச ஏதேனும் ஒரு எம்எல்ஏ வந்து ஜெயிக்க வைக்க முடியும். ஓகேங்களா? இதுதான் வந்து தொகுதியில் முதல்வரை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ரெண்டாவது என்ன அப்படின்னா அமைச்சர்கள், மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த மினிஸ்டர்ஸை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறத தாண்டி இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஒன்று சொல்லுது. என்ன அப்படின்னா எத்தனை தொகுதி இருக்கோ அதில் இருந்து 15% அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 234 15% பார்த்தீங்க அப்படின்னா 35.1. ஸோ அதை அரௌண்டாக பண்ணோம் அப்படின்னா 35 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எத்தனை அமைச்சர்கள் இருப்பாங்க பார்த்தீங்க அப்படின்னா 35 அமைச்சர்கள் தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படி சொல்லுது. அப்படி இருக்கிறப்ப இந்த 35 அமைச்சர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா இப்போ ஆளுங்கட்சியாக இருப்பாங்க. பார்த்தீங்களா? இப்போ திமுக அப்படின்னா திமுகலேருந்து இருக்கக்கூடிய இப்போ எக்ஸாம்பிள் 124 சொன்னேன்னா 124 எம்எல்ஏலேருந்து 35 எம்எல்ஏக்களை வந்து அமைச்சர்களாக நியமிப்பாங்க. இதுதான் வந்து அமைச்சர்கள் நியமிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸாக இருக்கும். 4வதாக இருக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா ஆப்போசிட் லீடர், எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 124 தொகுதியை வந்து ஒரு கட்சி வந்து ஜெயிச்சிருக்காங்க. இன்னொரு கட்சி வந்து ஒரு 100 தொகுதி ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களை வந்து எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வின்னர் ரன்னர் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம், நமக்கு புரிதல் மாதிரி. ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸை வந்து எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுமே வந்து ஒரு அரசின் நிமித்தமாக ஒரு சட்டமன்ற தேர்தலில் வழங்கப்படக்கூடிய ஒரு பதவியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகே, இந்த எதிர்கட்சி தலைவர் ஆகிறதுக்குமே சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ எதிர்கட்சி தலைவர் ஆனாங்க அப்படின்னா ஆளும் கட்சி எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அதை வந்து இவங்ககிட்ட ஒரு ஆலோசனை கேட்கலாம். அதுவும் இல்லாமல் இவங்ககிட்ட ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் நடத்தணும்னாலுமே இவங்களுக்கு வந்து ஒரு பவர் இருக்கும். எதிர்கட்சிக்குமே ஒரு பவர் இருக்குது. மற்ற கட்சியை தாண்டிலும் எதிர்கட்சிக்கு ஒரு ப்ரிவிலேஜ் தனியாக இருக்கத்தான் செய்யுது. எஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு பெனிஃபிட் சைடாக பண ரீதியாகவும் ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா இப்போ ஒரு கட்சி வந்து ஒரு ஆளுங்கட்சியாக மாறிட்டாங்க அப்படின்னா அவங்க பிரச்சாரத்துக்கு செய்தாங்க பார்த்தீங்கன்னா செலவு, அந்த செர்டைன் அமௌண்ட்டை வந்து அவங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட். அதே மாதிரி தான் எதிர்கட்சிக்கும் ஒரு செர்டைன் அமௌண்ட்டை வந்து பிரச்சாரத்திற்கோ இல்லை அப்படின்னா தேர்தல் கொள்கைகளுக்காக அவங்க வெளியே போயிருப்பாங்களே தன்னோட பிரச்சாரத்தை வெளிப்படுத்துறதுக்கு மக்களுக்கு, அப்போ வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் செலவு இருக்கும். ஸோ அதுலேருந்து சம் அமௌண்ட்டை வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ வந்து எதிர்கட்சிக்கு வந்து பண ரீதியாகவும் ஒரு சில பெனிஃபிட்ஸ் வந்து இங்கே நடக்க தான் செய்யும். அது மட்டுமே இல்லாமல் இப்போ தேர்தலில் வந்து போட்டியிடும் போது ஒரு 16% வாக்காவது ஒரு கட்சி வந்து எடுத்து இருக்கணும். அப்படி எடுக்கலை அப்படின்னா அவங்களோட டெபாசிட்டை இழந்துடும். ஆமாம், கண்டிப்பாக இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா அது ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படிங்கிறத தாண்டியுமே ஒரு கட்சியாக இருந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 தொகுதி ஜெயிச்சிருந்தாலுமே அந்த 16% அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுது. இந்த தேர்தல் விதிமுறைக்கு வந்து சில டாக்குமெண்டேஷன்ஸ் தேவைப்படும். ஸோ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதா இருந்தாலுமே இல்லை அப்படின்னா சுயேட்சையாக ஒரு நபர் வந்து நிற்கிறதா இருந்தாலுமே இந்த மவுண்ட் பெட் பிரபு பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு.